வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் தேங்காய் இல்லாமல் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பூரிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 4-5 விசில் வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசில் வந்திருக்கு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதோட தோலை உரிச்சுக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பொரியும் போதே இதில் 1 துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வாட்டிக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா இதில் 3 தக்காளி சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளியாக 3 தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ். அதனால் நம்ம வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல. இதில் காரத்துக்கு மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கையிலே லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மசிகிற மாதிரி இல்லாமல் லைட்டாக பொடி மாஸ்க்கு பண்ணுற மாதிரி இதை மசிச்சுக்கோங்க. இப்போது இந்த உருளைக்கிழங்க இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது இந்த உருளைக்கிழங்க உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கோட இது சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். இப்போ தான் உருளைக்கிழங்கோட அந்த ஃப்ளேவர் மிக்ஸ் ஆகும். இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேயே பாருங்கள் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தண்ணி நல்லா வற்றி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப பிளெயினான குருமா, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நம்மளோட தேங்காய் இல்லாத சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அவசரத்துக்கு நீங்கள் காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு ரெசிபியாக இருக்கும். ரொம்ப குவிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சூப்பர் டூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.